ஹலோ ஃப்ரெண்ட், இன்றைக்கி ஒரு சிம்பிளான சாக்கோ லாவா கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஜஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் ரெசிபி தான் இது. இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறவங்களுக்கும் தேங்க்ஸ். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சாக்கோ லாவா கேக் செய்கிறதுக்கு 1/2 கப் மைதா, 1/4 கப் கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது கூட ஒரு பிஞ்ச் சால்ட், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஜலிச்சு எடுத்துக்கலாம். கொக்கோ பவுடர் டார்க் கொக்கோ பவுடர் இருந்தால் நம்மளுக்கு கேக் வந்து நல்லா டார்க்காக கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா ஜலிச்சு எடுத்துகிட்ட பிறகு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஈக்குவலாக வந்து நம்மளுக்கு வந்து கேக் வந்து பேக் ஆகி வரும். இந்த மாதிரி நல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது வெட் இன்க்ரீடியன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் வார்ம் மில்க். இந்த வெதுவெதுப்பான பால்னால நம்மளுக்கு கொக்கோ பவுடர் இன்னும் டார்க்காக கிடைக்கும். 1/4 கப் ஆயில் இல்லைன்னா உருக்கின வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது கூட 1/2 கப் பவுடர்ட் சுகர். இது நல்லா கரையிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஹேண்ட் பீட்டர் வேணும்னு அவசியம் இல்லை. இப்போது ஒரு அலுமினியம் ஃபாயில் கப்பில் இந்த மாதிரி ஆயில் இல்லைன்னா பட்டர் வச்சு நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு கொக்கோ பவுடர் நம்ம நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணி எடுத்துகிட்ட பிறகு இப்போது டார்க் சாக்லேட்டை இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணால் நம்மளுக்கு வந்து லாவா கேக் வந்து நடுவில் மெல்ட் ஆகி வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெட் இன்க்ரீடியன்ஸில் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ஸை அந்த வெட் இன்க்ரீடியன்ஸில் சேர்க்குறதுக்கு முன்னாடி அந்த மிக்சரை நல்லா கலந்து விட்டுக்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நல்லா பார்த்தாலே தெரியும், எடுத்து ஊற்றினா நல்லா அது வந்து ஃப்ளோயியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு அந்த பேட்டர் ரெடி. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மிக்சரை அலுமினியம் ஃபாயிலில் 3/4 மட்டும் ஊற்றுனா போதும். கூடவே இன்னொரு குட்டி பவுல்லையும் நான் இதே மாதிரி நான் வந்து ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஊற்றிட்டு நடுவில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த டார்க் சாக்லேட்ஸை டிப் பண்ணிக்கலாம். நான் டார்க் சாக்லேட்ஸ் இல்லாமல் ஒயிட் சாக்லேட்டும் கூடவே சேர்த்து போட்டேன். இந்த மாதிரி சாக்லேட்ஸ் நடுவில் நல்லா டிப் பண்ண பிறகு இது நல்லா டேப் பண்ணி எடுத்துடலாம். இல்லைன்னா ஏர் பபிள்ஸ் இருந்தால் வெளியே வந்துடும். இப்போது 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் 150 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணணும். இதை ஒரு 25 to 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தால் சாக்கோ லாவா கேக் ரெடி. 180 டிகிரி செல்சியஸில் பேக் பண்ணணும். இப்போ பேக் ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்காக டூத் பிக்கில் டிப் பண்ணி பார்க்கலாம். கூட பாப்பாவும் ஹெல்ப் பண்ணார். சம்டைம்ஸ் சாக்லேட்டில் பட்டால் அந்த சாக்லேட் வந்து மெல்ட் ஆகி நம்ம டூத் பிக்கில் கிடைக்கும். ஸோ கரெக்டாக பார்க்கணும். நல்லா பேக் ஆகிடுச்சு. இது இப்போ அன்மவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த அலுமினியம் ஃபாயில் இல்லாமல் கேக் டின்லேயும் பண்ணலாம். பட் 3/4 வந்து நம்ம மாவு வந்து ஃபில் பண்ணிக்கிட்டு பண்ணால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இதை அப்போ வந்து கட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்ப சூப்பர் சாஃப்டாக இருந்தது. இது நான் என்னோடய ஓன் யூஸ்க்கு தான் பண்ணேன். நிஜமாவில் நான் அவ்வளோ சாஃப்டாக நான் எதிர்பார்க்கல. ப்ரௌனி மாதிரி இருக்கும்னு நினச்சேன். பட் இது ரொம்ப பஞ்சு போல் இருந்தது. கட் பண்ணால் நடுவில் வந்து சாக்லேட் அழகாக மெல்ட் ஆகி வந்தது. சூப்பரான சாக்கோ லாவா கேக். ஃபியூ மினிட்ஸ் ரெசிபி தான் இது. வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்தது என் சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.